ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடி கேஸ் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, செல்வத்தோட சொந்தக்காரங்களாம் முத்தை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருவாங்கல்ல. அதை பார்த்து செல்வத்தோட பொண்டாட்டி வந்து முத்திட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அண்ணன் முத்தண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, ஏதோ குடிகார பள்ளியை போதையில் பண்ணிட்டாங்க, பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு வாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மீனா சொன்ன அதே பாயிண்ட்டை தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆள்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேனே, இந்த மாதிரி ஆடம்பர செலவெல்லாம் வேணாம்னு. ஆனால் அந்த ஆள் என் பேச்சை சுத்தமாக கேட்கல. என் பொண்ணுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு, அதுக்கு பணம் கேட்டால் அந்த ஆள் பணம் தரல. பொண்ணுங்களுக்கெல்லாம் படிப்பு எதுக்குன்ற மாதிரி தான் பேசினாரு. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வீண் செலவு பண்ணி அசிங்கப்பட்டதான் மிச்சம் சொல்லி புலம்புறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, வீட்டுக்கு வந்தோன்னா அண்ணாமலை விசாரிப்பாரு. டே முத்து, ஃபங்க்ஷன்லாம் அப்படிதான் போச்சுன்னு கேட்கிறாரு. இப்ப மீனா வந்து நக்கலா குத்தி காட்டுறாங்க. ஃபங்க்ஷன்லாம் சூப்பரா போச்சு மாமா, அதுலயும் இவருக்கெல்லாம் ராஜ மரியாதை கிடைச்சிச்சு, செல்வான சொந்தக்காரங்களாம் இவரை கட்டி பிடிச்சி உருண்டாங்கன்ற மாதிரி நக்கல் பண்ணுவாங்க. லாஸ்டா முத்துட்ட தனியா இருக்கும்போது சொல்றாங்க, நான் எதுக்கு ஆடம்பர செலவெல்லாம் பண்ண வேணாம்னு சொன்னேன்னு இப்ப புரியுதான்றாங்க. அதுக்கு முத்து வந்து ஃபங்க்ஷனா அப்படி இப்படி இருக்கதான் செய்யறாரு. அதை கேட்ட மீனாக்கு என்ன டென்ஷன் ஆகுது. அப்படி என்னங்க அவசியம் இந்த மாதிரி கண்ணு மூணு தெரியாம செலவழிக்கணும்னு? அந்த அக்கா சொன்னதை கேட்டீங்கல்ல, செல்வண்ணன் பொண்ணுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட காசு தர மாட்டேன்னு சொன்னாராம். ஆனா மித்தவங்களுக்குலாம் சாராயம் வாங்கி தரதுக்கு மட்டும் அவர்கிட்ட காசு இருக்கா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எது அத்தியாவசியம் எது ஆடம்பரம்னு புரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் செலவு பண்ணணும் கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, வசீகரன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு போல, நேராக கிறிஷை பார்க்க வந்திருக்காரு. கிறிஷு கூட ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிறாரு. அந்த பிக்சரை ரோஹினிக்கு சென்ட் பண்றாரு. அதை பார்த்த ரோஹினிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. உடனே வசீகரன் கால் பண்ணுவாங்க, நீ எதுக்கு என் பையனை பார்க்க போன? என் பையனுக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு கோவப்படுறாங்க. அதுக்கு வசீகரன் வந்து, இப்போ எதுக்கு கல்யாணி பயப்படுற? அவன் சின்ன பையன், அவனை நான் என்ன பண்ண போறேன்? நான் அவனை பார்க்கணும், நாளைக்கு லொகேஷன் அனுப்பிடுறேன் வந்துருன்றாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, செல்வம் வந்து முத்தை பார்த்து மன்னிப்பு கேட்பாரு. டே முத்து, என் சொந்தக்காரங்க பண்ணது மிகப்பெரிய தப்புடா, தயவு செஞ்சு மன்னிச்சிடான்றாரு. அதுக்கு முத்து வந்து, நீ என்னடா பண்ண? உன் சொந்தக்காரங்க போதையில ஏதோ பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கலன்றாரு. லாஸ்டா செல்வம் வந்து ஃபங்க்ஷன்ல அவருக்கு மொய்ப்பணம் வந்திருக்கும்ல, அதை மொத்தத்தையும் கொண்டு வந்து முத்துட்டு தராரு. இந்தாடா முத்து, இது எனக்கு வந்து மொய்ப்பணம், இது எவ்வளோன்னு கூட நான் எண்ணி பார்க்கல, நீ எண்ணி பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ பணம் மீதி தர வேண்டியது இருக்குன்னு சொல்லு, நான் அதையும் தந்துடுறேன்றாரு. அதுக்கு முத்து வந்து, ஏன்டா அவசரம், கொஞ்சம் பொறுமையா கூட பணத்தை தான்றாரு. ஆனா செல்வம் வந்து, இல்லடா பணத்தினால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இந்த காசை பொடின்றாரு. முத்து அந்த பணத்தை நேராக கொண்டு வந்து மீனாட்ட தான் கொடுப்பாரு. கொடுத்துட்டு லைட்டா சிடு சிடுன்னு பேசுறாரு. மீனா வந்து, ஏன் அவ்வளவு டென்ஷனா இருக்கீங்கன்னு கேட்கும் போது, நீ வேற எது சொல்லியிருந்தாலும் நான் ஏத்துப்பேன், ஆனா போய் அந்த ஓடுகாலியோட என்ன சேர்த்து வச்சு பேசிட்டல, அதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியலன்னு கோவப்படுவாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. நாளைக்கு நடக்க போறத சின்னதா ப்ரோமோ மாதிரி காட்டியிருந்தாங்க. அதுல மீனா வந்து சிட்டியோட ஆபீஸ்க்கு போறாங்க. எதுக்காக போனாங்கன்னு தெரியல, ஆனா அங்க போய் வழக்கம் போல சிட்டியை திட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சிட்டியும் கடுப்பாயிடாது. ஃப்ரெண்டோட அக்கான்னு பார்த்தா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, ஒழுங்கா வெளியே போடின்றாரு. இப்ப மீனா வந்து, யாரா பாத்துறா டீன்னு சொன்ன பொறுக்கி நாயே, செருப்பு பிஞ்சிரம்டான்னு சொல்லிட்டு அடிக்க போறாங்க. சிட்டி வந்து மீனாவை பிடிச்சி, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. மீனா வந்து ஏன் மேலையா கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப கோவப்படுறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டா முத்து அங்க வந்துடுறாரு. கண்டிப்பா முத்து வந்து சிட்டியை போட்டு அடிச்சு வெளுக்க போறாரு. இதனால சிட்டிக்கு மீனா மேலேயும் முத்து மேலேயும் இருந்த கோவம் இன்னும் அதிகமாகும். ஏதாவது பண்ணி அவங்கள பழிவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. இந்த டயத்துலதான் வசீகன் வந்து ரோஹினியை மாட்டுறாரு. மொத்தமா 30 லட்ச ரூபா பணம் வேணும், அப்படி கொடுத்தா அவன் விஷயத்துல இருந்து நான் ஒரேதா விலகிறேன், இல்ல உன்னை உங்க வீட்டுல மாட்டி விட்டுருவேன்னு மாட்டுறாரு. இப்ப ரோஹினி என்ன பண்றாங்க, சிட்டிட்ட வந்து உதவி கேட்கறாங்க. அந்த வசீகன் வர வர எனக்கு ஓவரா டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க அவனை என்ன வேணா பண்ணுங்க, அவன் கை காலை உடைப்பீங்களா இல்ல ஆளை காலி பண்ணுவீங்களா, எது வேணா பண்ணுங்க, திரும்ப அவன் என் வலிக்கே வரக்கூடாதுன்றாங்க. சிட்டியும் சரின்றாரு. ஆனா சிட்டி இதான் சான்ஸ்ன்ட்டு ரோஹினிட்ட பதிலுக்கு ஒரு உதவி கேட்கிறாரு. அதாங்க சத்யா வந்து விஜயாட்ட வந்து பணத்தை திட்டி இருப்பார்ல, அந்த வீடியோவை லீக் பண்ண சொல்றாரு. ரோஹினி அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதுக்கான வேலையை செய்ய போறாங்க. இதனால வரப்போற எபிசோட்ல அடுத்தடுத்து அதிரடி மாற்றங்கள்லாம் வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.